بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலூமுல் குர்ஆன் என்ற குர்ஆன் பற்றிய கலைகளை பற்றி அறிந்து வருகிறோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்து வந்தோம் என்று சொன்னால், குர்ஆன்ல சில வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வேற ஒரு வசனத்தை கொடுத்து அல்லாஹ் நினைச்சிருவான், மாத்திருவான். அப்படி மாத்திரன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அது போன்ற இன்னொரு வசனத்தை கொண்டு வருவோம், அல்லது அதை விட மேலானதை கொண்டு வருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த வசனத்தையாவது மாத்திருச்சுன்னு ஒருத்தர் சொல்வாரையானால் அதுக்கு பதிலா வந்த வசனத்தை காட்டு. அப்படி இல்லாம மாத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அது பொய். எத்தனை கித்தாப்புல வந்தாலும் சரி, அது என்ன செய்ய முடியாது, நன்சகு மின் ஆயத்தின் அவ் நுன்சிகா, எந்த ஒரு வசனத்தையாவது நம்ம மாற்றினோமையானால் நஅதி பி ஹைரின் மின்ஹா, அதை விட மேலானதை நம்ம கொண்டு வருவோம். அவ் மிஸ்லிஹா, அல்லது அதுக்கு சமமானதை, அது போன்றதை கொண்டு வருவோம். அப்போ குர்ஆன்ல சில வசனங்கள் மாற்றப்பட்டுச்சுன்னா மாற்றப்பட்டு இருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டதுன்னு முடிவு எடுக்கணும்னு கேட்டா, இந்த வசனத்தை இந்த வசனம் மாற்றியது. அப்படி மாற்றிய வசனத்தை நீங்க காட்டலன்னு சொன்னா, சும்மா ஏற்கனவே நாங்கள் ஓதுன அப்புறம் காணா போச்சுட்டாங்கன்னா அப்படி மாற்றப்படாது. ஒன்று அதே மாதிரி கருத்து தரக்கூடிய வேற வசனம் இருக்கும், அல்ல அதை விட அழுத்தமான விஷயத்தை சொல்லக்கூடிய மேலான வசனமாக இருக்குமே தவிர, அப்படி இல்லாம சும்மா தொடச்சி விடுற விளையாட்டு கிடையாது. இதான் நாசிக் மன்சூக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விதி. ஆனா இவங்க நாசிக் மன்சூக்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்படி ஒரு சூறா இருந்தது, அப்படி ஒரு சூறா இருந்தது, இப்படி ஒரு இது இருந்தது, அப்படி ஒன்று இருந்ததுன்னு எழுதி வச்சுக்கிறத பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனோட விளையாடி இருக்கிறார்கள். அப்ப நம்ம ஒரு அடிப்படையை வைத்துக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உடனடியாகவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியிலேயே குர்ஆனை அந்த எழுத்து வடிவத்தில் வைத்திருந்தவர்களை எல்லாம் ஒன்னா திரட்டி இதான் குர்ஆன் என்று ஆக்கிவிட்டார்கள். மனப்பாடம் செய்தவர்களை வைத்து ஒப்பிட்டு பார்த்து உண்டாக்கிவிட்டார்கள். அந்த குர்ஆனை தான் பல பிரதிகளாக உஸ்மான் ரலியல்லாஹு எடுத்தார்கள். அப்ப அந்த ஏட்டில் இல்லாத ஒன்றை வந்துகிட்டு அப்படி இருந்தது இப்படி இருந்தவரா சொல்வாரையானால் அது தூக்கி கடாசிரணும். குர்ஆன் அப்படி பாதுகாத்திருக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அப்படி பாதுகாக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதனால நாசிக் மன்சூக், மாற்றியது மாற்றப்பட்டதுன்னு ஒன்று இருக்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. இருக்குது, மாற்றினா அது இந்த வசனத்தை இந்த வசனம் மாற்றியதுன்னு வரும், அதை விட மேலானது இருக்கணும். அப்படி இல்லாமல் மாற்றணும்னு வாசலை திறந்து வச்சிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான வசனங்களை வைத்து தான் மற்றவர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சுங்கிறாங்க, இது எங்கப்பா இருக்குது, இதே காணாமப்பான்னு கேட்குறாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த ஆளுக்கு செஞ்ச வேலை, அறிஞர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி எழுதி வச்ச வேலை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில் ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னு சொன்னால், ஸிர் இப்னு ஹுபைஷ் என்பவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், காலலி உபை இப்னு காபு, உபை இப்னு காபு என்கிற சஹாபி எனக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, க ஐயின் தவுத்து அவு க ஐயின் தக்ரவ் சூரத்துல் அஹ்ஸாப், சூரத்துல் அஹ்ஸாப்ல எத்தனை வசனம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அஹ்ஸாப்ன்ற ஒரு வசனம் இருக்குதுல்ல, சூரத்துல் அஹ்ஸாப், அந்த அஹ்ஸாபுடைய சூறாவில் எத்தனை வசனம் இருக்கு நீ கருதுற அப்படின்னு இந்த உபை இப்னு காபு என்பவர் ஸிர் இப்னு ஹுபைஷிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, ஸலாஸம் வ ஸபஈன ஆயா, 73 வசனம் இருக்குது. அஹ்ஸாப் சூறாவில் எவ்வளோ இருக்குது? 73 வசனம் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுறாரு. அப்போ என்ன செய்யறாருன்னு கேட்டால், அவர் சொல்றாரு, உபை இப்னு காபு சொல்றாரு, இல்லை, அது பக்கரா அளவுக்கு இருந்துச்சு. லக்கது ராயித்துஹா வ இன்னஹால தாதிலு சூரத்தல் பக்கரா, அந்த அஹ்ஸாபுங்கிற அந்த வசனம் இருக்குது, அது
சூரத்துல் பக்கரா அளவுக்கு இருந்தது. தஅதிலு சூரத்துல் பக்கரா, பக்கரா அத்தியாயம் அளவுக்கு இருந்தது. நான் அதை பார்த்துருக்குறேன். அப்போ பக்கரா அளவுக்கு இருந்ததை தான் நீங்கள் அஹ்ஸாப்னு சொல்லி இப்போ 73 வசனத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிற. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் பக்கராவுல அளவுன்னா 286 வசனம். இதில் ஒரு 73 அஹ்ஸாபில் இருக்குது. அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 213 வசனங்கள் அவுட்டுங்கிறார். இவருடைய வாதப்படி என்னது? நாங்கள்லாம் வந்து பக்கராண்ட அஹ்ஸாபுன்னு ஒரு சூறா இருக்குது, நீங்கள் 73 வசனத்தை வச்சுக்கிட்டு அஹ்ஸாப்னுட்டு இருக்கிறீங்க. நாங்கள் பக்கரா அளவுக்கு அதை பார்த்துருக்குறோம். அஹ்ஸாபுங்கிறது பெரிய சூறா, பக்கரா அளவுக்கு. குரான்லே பெரிய சூறா பக்கரா தானே, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படியாக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் காணா போச்சுங்கிறார அர்த்தம் தானே. காணா போச்சுங்கிறாரா, மாற்றப்பட்டுச்சுங்கிறாரா, என்ன மாதிரி சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியுமா? குரானை எல்லாம் பாதுகாப்போன்னு சொல்லியிருக்கும் பொழுது இது எந்த கிதாப்பில் வரட்டும், யாரே சொல்லட்டுமே. அப்போ இன்னஹால தாதில் சூரத்துல் பக்கராங்கிறாரு. அவர் சூரத்துல் பக்கராவுடைய மொத்த வசனம் 286. இப்போ அஹ்ஸாபில் இருக்கிறது 73. 286ல் 73 கழிச்சிகள்னு சொன்னால் 213 வசனம் காணலை. அஹ்ஸாபு சூறாவில் 213 வசனம் காணலைன்னு சொல்லி ஒரு கிதாபில் சனதோட போட்டிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? அறிவிப்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் சரிதான், 213 வசனம் காணலை, இப்போ குரான் பாதுகாக்கப்படலை அப்படி சொல்லணுமா? குரான் அல்லாஹ் பாதுகாப்பாங்கிறான். ரசூலுல்லாஹ் மௌத்தா உடனே பாதுகாத்துட்டாங்க, எழுத்தில் வச்சுட்டாங்க. அனைவருடைய பிரதியும் கொண்டு வர சொல்லி பார்த்து செக் பண்ணி இதான் குரானு என்று சொல்லி அந்த காலத்திலே அல்லாஹ் நினைச்சிட்டான். அந்த நன்மக்களை வைத்தே பாதுகாத்துட்டான். அந்த மூலப்பிரதியுடைய நகல்கள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் பல பாகங்கள்லையும் கிடைக்கிறது. அதுக்கு மாத்தமாக வந்து 213 காணாம என்ன அர்த்தம்? இது பொய்யுங்கணும். இந்த மாதிரி உள்ள ஹதீஸ்களை சனதெல்லாம் பார்க்க தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது குரானை எல்லாம் பாதுகாப்போம்னு சொல்லுகிறான். அதுக்கு மாத்தமாக எழுதி வச்சிருக்கிறாங்க 213 வசனத்தை காணாமுங்கிறாங்க. அப்படி காணாமல் போகுமா? அல்ல மாற்றப்பட்டுச்சுன்னா மாற்றியதற்கு தந்த மாற்று வசனம் எது? 213 வசனம் புதுசாக இறங்கியிருக்கணும். 213 வசனத்தை மாற்றுறதா இருந்தா மாற்றியதுக்கு வசனத்தையும் காட்டலை, மாற்றினதுக்குரிய ஆதாரத்தையும் காட்டலை. மாற்றி இருந்தால் இதையும் வந்து அபூபக்கர் தொகுக்கும் போது இவர் போய் சொல்லலை. உபய் இப்னு கஅப்ங்கிறவர் போய் என்ன செய்யணும்? இந்தாப்பா 213 வசனம் காணாமப்பா அஹ்ஸாப்ல இருந்தா இதையும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? இது கதை. யாரோ அந்த ஒரு நோக்கத்தோடு நினைஞ்சிருக்காங்க. பிற்காலத்தில் குரானுடைய மகிமையை கெடுப்பதற்கு இட்டு கட்டுறாங்கன்னு நினைக்காம எவர் சொன்னாலும் நாசிக் மனுஷன் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. குரான்னா குரானுடைய இல்முடைய முதல் இல்மு என்னன்னு கேட்டால் குரான் பாதுகாக்கப்பட்டதுங்கிறது தான். உலுமுல் குரானில் ஃபஸ்ட்டு இல்மு என்னது? குரான் பாதுகாக்கப்பட்டதுங்கிறது தான் முதல் இல்மு. அதுக்கு மாற்றமா இருக்கா? இது எங்கெல்லாம் இருக்குது? 1-2 கிதாபுல இல்லை. இது பைஹக்கியுடைய சுனனுல் குப்ராவில் இருக்குதா? மேற்கொண்டு எதிரெல்லாம் இருக்குன்னு கேட்டால் அப்துல் ரஸாக்குடைய முசன்னஃபில் இருக்கிறது, முஸ்னது தயாலிசியில் இருக்கிறது, அதே மாதிரி சுனனு சாயித் இப்னு மன்சூர் அதில் இருக்கிறது, ஜவாயிதுல் முஸ்னதுங்கிற நூலில் இருக்கிறது, இப்னு மணிங்கிற அவருடைய நூலில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது, இப்னுல் முந்திரில் இருக்கிறது, இப்னுல் அம்பாரிங்கிறவருடைய மசாஹிஃபுங்கிற நூலில் இருக்கிறது. இவ்வளோ நூல்கள் என்ன இருக்குது? இதுகளெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இவ்வளோ நூல்கள் என்ன எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த குரான் வந்து பாதுகாக்கப்படலை. அதான் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் தானே. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் குரான் பாதுகாக்கப்படலைங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நூல்களில் இருக்குது. ஹாக்கிமில் வேறு இருக்கிறது, தாரகுத்தினில் இருக்கிறது, இப்னு மர்தவியிட இருக்கிறது, ரியாவு ஃபில் முக்தாரில் இருக்கிறது. இம்புட்டு நூல்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் அஹ்ஸாபுடைய வசனங்கள் 73 அல்ல. அஹ்ஸாபுடைய வசனம் வந்து பக்கரா அளவுக்கு உள்ளது, அதாவது 286 அளவுக்கு உள்ளது. நானே பார்த்துருக்குறேன். இப்போ உங்கள்கிட்ட உள்ள அஹ்ஸாபில் அதை காணா அப்படின்னு ஒருவர் சொல்லுவார்னு சொன்னால் இவர் எங்கே போயிருந்தார்? குரானை தொகுக்கும் போது இவர் ஏன் போய் ஸைத் இப்னு சாபித்திட்ட சொல்லலை? உஸ்மான் ரலியல்லாஹு மறுபிரதி எடுத்தாங்களா, அப்போ ஏன் போய் சொல்லலை? இப்படி நடக்கலைன்னு அர்த்தம். இது வந்து பொய். அப்படிலாம் குரான்லாம் அப்படி செய்ய முடியாது. 200 வசனத்தெல்லாம் காலி பண்ண முடியாது. அப்போ குரானுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கிறார்கள் நாசிக் மன்சூங்கிற பேரில். அதே மாதிரி இன்னொரு இதை பாருங்க. அதாவது இது இப்னு மாஜாவில் இருக்கிறது. மோஜமுல் அவுசத்துங்கிற தபரானியுடைய அவுசத்து நூல்லையும் இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆயிஷா நாயி சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால்
லகது நசலத்து ஆயத்துர் ரஜ்மி, ரஜ்முடைய வசனம், கல்லறிந்து கொள்ளுங்கள்னு குரான்ல வசனம் கிடையாது விபச்சாரத்திற்கு. 100 கசேடி கொடுங்கள்ங்கிறது தான் இருக்கிறது. ஆயிஷா நாய் சொல்றாங்களாம், லக்கது நசலத்து ஆயத்துர் ரஜ்மி, ரஜ்முன்னா கல்லால் எரிந்து தண்டித்தல், அந்த ஒரு வசனம் இறங்கியது. ரலாத்துல் கபீர் அஷரன், குழந்தை பால் ஒரு அந்நிய பெண்கிட்ட பால் குடிக்குதுல, குடித்தாலும் இந்த தாய் உறவுங்கிற ஏற்படும்ல, அது 10 தடவை குடிக்கணும். ரலாத்துல் கபீர் அஷரன், 10 தடவை பால் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வசனமெல்லாம் இறங்கியது. அப்படி வசனம் இருந்துச்சான். உலகது காணஃபி சஹீபத்தின் தகுத்து சரீரி, அந்த வசனங்கள்லாம் நான் எழுதி எனது கட்டிலுக்கு கீழே அது இருந்தது. கட்டில் அவங்களே எழுதி, நான் அந்த வசனத்தை எழுதி வச்சிருந்தேன். எனது கட்டிலுக்கு கீழே அது இருந்தது. ஃபலம்மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா மரணித்த பொழுது, ஒத்த ஷாகல்னா பி மௌத்திஹி, அவங்களுடைய மரண விஷயங்களில் அந்த முன்ன ஏற்பாடுகளில் நாங்கள் கவனத்தை செலுத்திய பொழுது, ஓ தகல தாஜினுன், ஒரு ஆட்டுக்குட்டி உள்ளே அக்களை அதை சாப்பிட்டுருச்சு, அதனால அந்த பெருதி என்கிட்ட இல்லைங்கிறாங்க. அதாவது இந்த குரானில் இப்போ இல்லாத இந்த 2 வசனத்தை சொல்கிறாங்க. ரலாத்துல் கபீர் அஷரண்டு ஒரு வசனம் இருந்துச்சான், ரஜமுடைய ஒரு வசனமும் ஒன்று இருந்துச்சான். அது ஆயிஷா நாகி எழுதி வச்சுருந்தாங்களாம், எழுதி கட்டிலுக்கீழே வச்சுருந்தாங்களாம். ரசூல்லா மூத்தா போனவுடனே அவங்கள அடக்கம் பண்ணுறது போகிறது, அந்த வேலையில் கவனத்தை திருப்பிய நேரத்தில் வெளியூரில் வெளியேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி கட்டிலுக்கீழே நுழைஞ்சு அந்த இதை தின்னுட்டு போய்விட்டது. என்ன தின்றுச்சு? ஆட்டுக்குட்டி தோளில் எழுதுன திங்குமா, அதுவும் தோல் இதுவும் தோல், தின்றுச்சான். அக்கலை தாஜினுன் தகல தாஜினுன், ஆட்டுக்குட்டி நுழைந்து அக்கலஹா, அதை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ சரி எழுதி சாப்பிட்டா தான் போயிடுச்சுன்னு வைங்க, பேப்பர் தான் காணா போச்சு. பேப்பர் காணா போனாலும் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மனப்பாடத்தை போய் சொல்ல வேண்டியதானே. ஜெயித் இப்னு சாபித் குரானை தொகுக்க சொன்னாங்கல்ல, பாப்பா தானே ஜனாதிபதியாக இருக்கிறாரு, அபூபக்கர் சித்திக் தானே ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. தந்தைகிட்ட போய் அழகா சொல்லலாமே, தந்தையே இந்த மாதிரி 2 வசனம் இருந்துச்சு, நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் பார்த்து சேர்த்துருங்க, அதில் ஜெயித் இப்னு சாபித்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்களே, சொல்லி சேர்த்துருப்பாங்களே. ஆட்டுக்குட்டி தின்று போனால் ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் குரான் வசனம் இருக்குமா? எத்தனை பேர் எழுதி வச்சுருப்பாங்கல்ல? மற்ற ஆளுக்கள் எழுதுனதுக்கு எடுத்துகிட்டு சொல்லுங்க. எழுதி வச்சு அத்தனை பேருடைய ஏட்டையும் வச்சு தானே குரானை தொகுத்தாங்க. இவங்களுடைய ஏட்டை ஆட்டுக்குட்டி சாப்பிட்டு போச்சுன்னு சொன்னால் மற்றவங்க ஏட்டில் சாப்பிடாம இருக்குமே, அதை வச்சு பார்த்து தொகுத்துடலாமே. தொகுத்துருந்தா இதையும் எழுதியிருப்பாங்களே, அப்படி இல்லை, யாரும் எழுதலை. அப்போ கதை இது என்னது? இது இப்னு மாஜாவில் வருகிறது பாருங்கள். அப்போ இதெல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. கேட்டான்னு உடனே இது என்ன மாற்றுனுச்சு, எதை மாற்றினுக்கு என்ன ஆதாரம்? இதான் மாத்திரக்கூடிய ஆட்டுக்குட்டி தின்று பிடிச்ச ஆதாரமா? ஒருத்தர் மனப்பாடம் பண்ணலையா? அப்போ இன்னும் சொல்ல போனால் மாற்றப்பட்டுச்சுன்னு கூட இவங்க சொல்லலை, இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறவங்க இருந்துச்சு, அது பேப்பர் தான் காணாங்கிறாங்க. அப்போ மாற்றப்பட்டதான் அவங்க சொல்லலை. அப்போ குரான் பாதுகாக்கப்படலை. இந்த வசனங்கள்லாம் எழுதி நான் வச்சிருந்தேன், குரானுடைய வசனங்கள், என்னுடைய குரான் பிரதி ஆடு சாப்பிட்டுருச்சுங்கிறாங்க. அப்போ இது மாற்றப்பட்ட விஷயமா அவங்க சொல்லலை, இருந்தது. இஸ்லாம் அதை மாற்றி விட்டதுன்னு சொன்னால் கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். மாற்றப்படாத வசனம் பாதுகாக்கப்படலைங்கிறாங்க. இதுக்கு இப்போ இது உலுமுல் குரானில் இதெல்லாம் ஏற்றுக்கலாமா? உலுமுல் குரானில் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. உலுமுல் குரானில் நாசிக மன்சூர்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு பாருங்க அப்படிங்கிறாங்க. மாற்றவும் படலை, ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதை நம்ம சொன்னால் ஒரு மாதிரியா சொல்கிறாங்க. ராசி தப்சீர் ராசி கபீர் இருக்குல்ல, தப்சீருல் கபீர், பெரிய தப்சீர்னு ஒரு பேர். தப்சீர்கள் ரொம்ப அதிகமான வால்யூமை கொண்டது எது? மஃபாத்திஹுல் கைபுங்கிற பேரில் ராசி இமாம் ராசி ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் எழுதிய கிதாபு தப்சீர் ராசிம்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏலம் அறிந்துகொள் அன்ன ஹாதிஹி ரிவாயத்தை, இந்த அறிவிப்பை எஜிபு தக்தீபுஹா, இதை பொய்ப்படுத்துவது கடமை. அவர் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் நம்பாது, இதை பொய்ன்னு சொல்கிறது கடமைங்கிறார். ஹதீஸில் வந்திருக்குது. வந்திருந்தாலும் இது எப்படி நம்புவீங்க? இப்போ குரான் பாதுகாக்கப்பட்டு வருமா இல்லையா? அவர் என்ன சொல்கிறார்? எஜிபு தக்தீபுஹா, ஆயிஷா நாயகி பேரில் ஆட்டுக்குட்டி சாப்பிட்ட இந்த செய்தியை பொய்யாக்க வேண்டும். தக்தீப்னா மறுக்கணும், மறுப்பது கடமை. ஏன்னு கேட்டால், இல்லை அண்ணா லவ் ஜவ்வஸ்னா தாலிக்க, இதை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால், இல்லை காண தாலிக்க தலீலன்,
இது ஆதாரமாக ஆகிவிடும். எதுக்கு ஆதாரம்? அலா தர்ருக்கி ஜியாதத்தி ஒன்று குசானி இலல் குர்ஆன். குர்ஆன்ல கூடுதல் குறைவுக்கு வழி இருந்தது, கூட்டுவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருந்தது என்பதற்கு இது ஆதாரமாகிவிடும். ஒதாலிக்க யுஹ்ரிஜுஹு அன் கௌனி ஹுஜ்ஜத்தன். அப்போ குர்ஆன் ஆதாரமாக இருப்பதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடும். ஒலா ஹஃபா, எந்த ஒளிவு முறையும் இதில் கிடையாது. அன்னல் கௌல பிஹி பாத்திலுன், இப்படி சொல்வது பாத்திலு, பொய், தவறு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா இந்த ஹதீஸை மென்ஷன் பண்ணி, ஆயிஷா நாயகி சொன்னாங்கல்ல, 2 வசனம் இருந்துச்சு, எழுதி வச்சிருந்தேன், கட்டிலுக்குள்ள வச்சிருந்தேன், ஆட்டுக்குடி சாப்பிட்டுச்சுங்கிறாங்கல்ல, இதுக்கு மட்டும் ஒரு சொல்றதுன்னு எடுத்துக்கிற கூடாது, எல்லாத்துக்கும் தான் எடுத்துக்கணும். அதை ஒரு மென்ஷன் பண்ணல. எதை? உபயமுல் கஹ்ஃப் சொல்றாருல, அஹ்ஸாபுல 286 வசனம் இருந்துச்சு, 73 தான் இப்போ இருக்கிறது, மீதியெல்லாம் காணாங்கிறாருல, அதுக்கும் தான் இது பொருந்தும். அதையும் பொய்ப்பிக்கிறது கடமை. அதனால் பொய்ப்பிக்கிற கடமைங்கிற சில அறிஞர்கள் இருந்தால் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாசிக் மன்சூக்குன்ற பக்கத்து நிறைக்கிறதுக்கு புக்கிறதுனால நினைஞ்சிட்டாங்க, இதெல்லாம் போட்டுக்கிட்டு மன்சூக்கு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுறாங்க. இது பொய்யா தான் ஆக்கணும். ஆச்சா? இதுக்கு அடுத்தது சூரத்துல் ஹல்ங்கிற பேர்ல ஒரு சூறா இருந்துச்சான். அது என்னடா சூறான்னு கேட்டா, அது மொத்தம் 3 வசனமா. அந்த 3 வசனம் என்னன்னு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இப்படி ஒரு சூறாவே இருந்துச்சான் குர்ஆன்ல. 1வது வசனம் அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக நஸ்தக்ஃபிருக. 2வது வசனம் ஒன்று சுனி அலைக்கல் ஹைர. அதில் வேற ஒரு ரிவாயத்தில் அப்படி, ஒரு ரிவாயத்தில் இப்படிலாம் போட்டிருக்காங்க. ஒன்று மின்பிக்க அப்படின்னு சொல்லி இது 3வது வசனம். ஓ நஹ்லவு ஓ நத்துருக்கு மை எஃப்ஜுருக்க. 4வது வசனம். இப்படி ஒரு வசனம் என்ன இப்படி 3 வசனம், இப்படி 3 வசனம் கொண்ட ஒரு சூறா இருந்தது. அது இப்போ இல்லைங்கிறாங்க. சூறா இருந்துச்சான், சூரத்துல் ஹல்லுங்கிற பேரில். நஹ்லான்னு வருதுல, அந்த நஹ்லேருந்து ஹல்லான்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி அப்படி ஒரு வசனம், ஒரு சூறாவே இருந்தது. அதைத்தான் ஹனஃபியாக்கள் அந்த குனூத்தில் ஓதுவாங்க. இதை அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக நஸ்தக்ஃபிருக வ நுஸ்னி அலைக்கல் ஹைர குல்லஹு நஷ்குருக வலா நக்ஃபுருக வ நுமினு அப்படின்னு சொல்லி உன்னை தவக்கல் அலைக்கன்னு என்ன செய்வாங்க, இதை ஒரு குனூத்துன்னு சொல்லி ஹனஃபிகள் ஓதுற குனூத்தில் இது வரும். அவங்களுடைய வித்தரில் குனூத்து ஓதும், இதை ஓதுவாங்க. ஏன் ஓதுறாங்கன்னு கேட்டால், இது குர்ஆனில் இருந்தது ஏற்கனவே அப்படிங்கிறக்கா ஓதுறோம்னு என்ன செய்வாங்க, சொல்லிக்கிடுவாங்க. குர்ஆனில் இருந்ததுன்னா, குர்ஆனில் இருந்தது எதை வச்சு நீ சொல்கிறீங்க? இது குர்ஆனில் எங்கே இருந்துச்சுன்னா உஸ்மான் எழுதுகிற அந்த அபூபக்கர் எழுதின அந்த பிரதிலாம் ஏன் இல்லை? அதை பல பிரதியாக எடுத்த உஸ்மான் எழுதின பிரதியில் எதுக்கு இல்லை? அல்ல யாராச்சும் மனப்படம் பண்ண ஆளுக்கு போய் எதுக்காக வேண்டி செய்து கொண்டு சாப்பித்தானே தோக்குறாரு. அவர்கிட்ட போய் என் கொடுக்கல, இந்த மாதிரி ஒரு சூறா இருக்கு, என் விட்டுறாது, அதை எழுதிக்கிறங்க, என் சொல்லலை. அப்போ இதை இப்படி ஒரு சூறா இருந்துச்சுன்னு என்ன செய்கிறாங்கன்னா எழுதி வச்சிருக்கிறாங்க, இதை நம்புகிறாங்க. இதனை பல அறிஞர்கள் அப்படி ஒன்று இருந்தது என்று நம்புகிறார்கள். நம்புறது மட்டுமில்லை, சில பேருடைய குர்ஆனில் இப்படி இதையும் சூறான்னு எழுதி வச்சுருந்தாங்களாம், அதையும் சொல்கிறாங்க. இந்த ஹல்ங்கிற சூறா இருக்குல்ல, அதுக்கு அடுத்தது சூரத்துல் ஹஃப்துங்கிற பேரில் ஒரு சூறா இருந்துச்சான். அது ஒரு 6 ஆயத்தான். அந்த 6 ஆயத்து என்ன, இதுவும் தான் ஹனஃபி குணத்தில் இது சேர்த்துக்குருவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வலக நுஸல்லி வ நஸ்ஜுது வ இலைக நஸ்ஆ வ நஹ்பிது நர்ஜு ரஹ்மத்தக வ நஹாஃபு அதாபக இன் அதாபக பில் குஃபாரி முல்ஹிக் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை இது ஒரு சூறாவான், 6 வசனம். இந்த 2ஐயும் மெர்ஜி பண்ணி தான் ஹனஃபிகள் குனுத்து ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக்கங்கிறதையும் ஓதுவாங்க. அது முடிச்சுட்டு அல்லாஹும்ம இய்யாக நஅபுது வலக நுஸல்லி வ நஸ்ஜுது வ நஹ்யா, இந்த ஒரு நஸ்ஜுது இலைக நஸ்ஆங்கிற இதையும் ஓதுவாங்க. இந்த 2ம் அவங்க குனூத்து என்று ஓதினாலும், இந்த 2ம் என்னவென்று சொன்னால் குர்ஆனுடைய 2 சூறாக்களாக இருந்தது அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா எழுதி வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த உபய் இப்னு கஅப் பேரில் ஒரு பிரதி இருந்துச்சான் குர்ஆன். அவருடைய பிரதியில் இது எழுதி வச்சிருந்தாராம், ஒலா ஹிலாஃப பைனல் மாலீன ஒல் காபிரீன. முன் சென்றவர்கள் பின் சென்றவர்கள்ட்ட எவருக்கு மத்தியிலையும் கருத்து வேறுபாடுகள் இல்லை. அன்னஹுமா மக்தூபத்தானி, இந்த 2 சூறாக்களும் எழுதப்பட்டு இருந்தது. ஃபில் மசாஹிபில் மன்சூபத்தி இலா உபய் இப்னு கஅபின், உபய் இப்னு கஅப் அவர்கள் பெயரால் எழுதப்பட்ட முஸ்ஹஃப்களில் இதுவும் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி, அன்னஹு தக்கர் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு அக்ரஹு இய்யாஹுமா, உபய் இப்னு கஅப் அவர்களுக்கு இந்த 2 சூறாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள்
என்றும் இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது எங்கே இருக்குன்னு கேட்டால் பத்ருத்தீன் சர்கஷி என்பவர் வந்து அல் புர்ஹானு ஃபி உலுமில் குர்ஆன்ங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்கிறார். அப்போ இதில் என்னன்னு கேட்டால் இன்னும் ஜலாலுதீன் சுயூத்தி என்பவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இப்படி ஒரு 2 சூறா இருந்துச்சு, ஒன்றுக்கு பிஸ்மில்லாவோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா அவரும் சொல்கிறார். அப்போ இது எல்லாமே இப்படி ஒரு சூறா உபய் இப்னு கஅபுடைய அவர் எழுதி வச்சிருந்த குர்ஆன் பிரதியில் வந்து மொத்த சூறா எண்ணிக்கை 116,000 அதையும் சொல்லிக்கிறார். இப்போ அதாவது இத்தத்து சூரத்தில் குர்ஆன் இந்தவோ மேத்தும் சித்து ஆசரத்த சூறா 114 தானே நம்ம வச்சுருக்குறோம். இந்த 2 சூறா சேர்த்தா 116,000. இப்போ இதெல்லாம் விளையாட்டு தானே இது குர்ஆனில். இப்படிலாம் சூறா இருந்து சூறா 2 சூறா போயிருமா? இப்படி போவோம். அவ்வளோ அந்த மனப்பாடத்துலையும் பண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே மனப்பாடத்துலேருந்தும் போகாது. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்களோ 50 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தையும் கொண்டு வான்னு கேட்டு நினைஞ்சிருக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் தலைமையில் அறிஞர் குழுவை நியமித்து அவர் தொகுத்து இதான் குர்ஆன் ஆக்கி வச்சுட்டாரு. அதுலேருந்து இப்படி மிஸ் ஆகும். இவர்கிட்ட இப்படி இருந்திருக்குமே, ஆனால் இவர் ஏன் அங்கே போய் சொல்லலை, அதுக்குரிய சான்று இதுக்கு எடுத்து காட்டலை, அதில் காட்டி இருந்து நிராகரிச்சிருந்தாங்கன்னா இவர் தப்பாக எழுதியிருக்கான்னு தான் அர்த்தம். அப்போ பாதுகாக்கப்பட்ட 2 வகையில் எல்லாம் பாதுகாக்கிறான். உள்ளங்கள்லையும் பாதுகாக்கிறான். ஊத்துல் இல்ம தில்க ஆயாத்துன் ஃபி சுதூர் இல்லது ஊத்துல் இல்ம கல்விமான்களுடைய உள்ளங்களில் இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா உடனே லேட் பண்ணாமல் உடனுக்குடனே நினைஞ்சிட்டாங்க, எல்லா பிரதிகளையும் கலெக்ட் பண்ணி இதுதான் குர்ஆன் என்று தொகுத்து இனிமே எவனும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. இதுக்கு பிறகு 1-2 பேர் எழுதி வச்சுருந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில், அதையெல்லாம் எடுத்து எரிச்சு விடுன்ட்டாங்க, எவனா வச்சிருக்கக்கூடாது, இதுதான் குர்ஆன் அப்படின்னு. உபய் இப்னு கஅபும் வச்சிருக்கல, யாரும் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஆனால் எழுதப்பட்டு இருந்துச்சான். அவர் ஏட்லையவர் யார் பார்த்தது போய் யாருடைய பிரதியுமே இந்த 114 சூறா இவ்வளவு தான் குர்ஆன், இதுதான் உறுதி செய்யப்பட்டது. இது அல்லாத எவனாவது குர்ஆன் சொன்னீங்கன்னா எரிச்சிருங்க என்று உஸ்மான் ரலியல்லாஹு கட்டளை இட்டார்கள்லாம் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்கன்னா 116 ஆயத்துங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஷரஹு மஆனில் ஆசாருங்கிற ஹனஃபி மதகுடைய ஒரு கிதாப் இது. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ் உமர் ரலியல்லாஹு சொன்னதாக வருகிறது. அன்னஹு கான யக்னுது ஃபி ஸலாத்தி சுப்ஹி சூரத்தைனி, சுபுஹ் தொழுகையில் இந்த 2 சூறாக்களையும் ஒரு குனுத்தாக ஓதுவார் உமர். அந்த 2 சூறா என்னென்னா அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக்க அல்லாஹும்ம இய்யாக நஅபுது இப்போ பார்த்தோம்ல அந்த சூறாவை தான். இதையெல்லாம் சூறான்னு சொல்லி இதெல்லாம் ஓதுவார்னு சொல்லி வேறு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி ஓதுவாரையானால் அந்த தொகுக்கப்பட்டதில் அவர் தான் முக்கியமான ஒரு காரணகர்த்தாக இருந்தது. குர்ஆனை தொகுக்கணுங்கிறதுக்கே புடிவாதம் பிடிச்சி அபூபக்கரை கரெக்டாக சம்மதிக்க வச்சு அந்த ஏற்பாடு செஞ்சவரை இவர் தானே. இவர் இதை கொண்டு போய் இந்த 2 சூறா எங்கப்பா விட்டுட்டு ஏன் எழுதாமல் இருக்குன்னு கேட்டாரா? எழுதின புஸ்தகத்துக்கு மேலே எதை சொன்னாலும் நம்பாதீங்க நீங்கள். குர்ஆன் என்பது அன்றைக்கே எழுதி அன்றைக்கே பாதுகாக்கப்பட்டு அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா பைன தஃபத்தைனில் குர்ஆன், அட்டை டு அட்டை அதான் குர்ஆன். தஃபத்துனா அட்டை, இந்த அட்டைக்கு அந்த அட்டைக்கு நடுவில் உள்ள அம்பிட்டு குர்ஆன்ட்டாங்க. எந்த அட்டைக்கு? அல்ஹம்துல நாசு வரைக்கும் உள்ளது இருக்குல்ல, அல்ஹம்துக்கு முன்னாடி ஒரு அட்டை இருக்கும், நாசுக்கு பின்னாடி ஒரு அட்டை இருக்கும், 2 அட்டைக்கு மத்தியில் உள்ளதுதான் குர்ஆன்ங்கிறது. எதுக்காக வேண்டிய இந்த குர்ஆன்டா என்னங்கிறத விளக்கும் போது மாபைன தஃபத்தைன் அந்த ஏட்டில் உள்ள அதான்ப்பா குர்ஆனு. அப்போ குர்ஆன் அந்த 2ல் இல்லாத ஒன்றை எவனாச்சும் அந்த குர்ஆனில் இருந்துச்சுன்னா தூக்கி போடுங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தான் எரிச்சிருப்பார், எரிக்க சொல்லிட்டார் அவர். அதனால இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஆதாரம் கிடையாது. அதே மாதிரி வந்து முஸ்னத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் பேரில் ஒரு முஸ்னது கிதாப் இருக்குது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நமக்கு அருளப்பட்ட குர்ஆனில் வந்து ஜாஹிது கமா ஜாகத்தும் அவ்வள மர்ரா அப்படி ஒரு வசனம் இருந்துச்சு, அதை காணாமங்கிறார். லா அஜிது காணலைங்கிறார். அப்போ வந்து அவர் பதில் சொல்கிறாரு, அப்துர் ரஹ்மான் சொல்கிறாரு, உசுக்கை தத்து மிம்மா உசுக்கித்த மினல் குர்ஆன், குர்ஆனில் எவ்வளோ வசனங்கள் விழுந்தது போல் இது விழுந்து விட்டது, நீக்கப்பட்டு விட்டது, காணா போச்சுங்கிறார். அப்போ குர்ஆனில் வந்து இப்படி ஒரு வசனம் இருந்துச்சு காணாங்கிறாரு. இது ஒன்று மட்டும் இல்லாமல் நிறைய போயிருக்குங்கிறார். இப்படி சொன்னார்னு சொல்லி என்ன செஞ்சு இது எப்போ எழுதப்பட்ட கிதாப்னு கேட்டால் 280 ரொம்ப பழைய காலத்து கிதாப்லேயே இருக்குது. 190 பிறந்து 280 மௌத்தா போனவர் இவர், அதனுடைய மல்லிஃபு ஆசிரியர். அப்போ 280 எழுதப்பட்ட நூலில் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டால் ஜாஹிது கமா ஜாகத்தும் அவ்வள மர்றான்னு ஒரு வசனம் இருந்துச்சான்.
அதை இன்று காணலேன்னு இவர் கேட்டாராம். அதுக்கு என்ன செய்றான், உமர் இப்னு கத்தாப் சொன்னாராம், இது மட்டுமா காணலை, இன்னைக்கு எவ்வளவோ காணலைங்கிறாராம் அவர். இதுதான் குர்ஆனை பாதுகாக்கிறதா? அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, இல்லாத இப்போ இதெல்லாம் மாற்றப்பட்டு நம்பக்கூடாது. இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, உமர் இப்படி சொல்லியிருக்கவும் மாட்டார், இவர் நடந்து இந்த டோட்டல் இந்த சம்பவமே பொய், ஃப்ராடு, எந்த கிதாபில் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன செய்யணும், வந்துடணும். அதே மாதிரி வந்து அகமதுல ஒரு செய்தி வருது பாருங்க, என்ன வருதுன்னு கேட்டால், நம்ம அடிக்கடி பயான் எல்லாம் கேட்டிருப்போம். ஒரு ஹதீஸ், ஆதமுடைய மகனுக்கு வந்து செல்வத்தில் ஒரு நதி, ஒரு வாய்க்காலை ஓடிக்கொண்டு இருந்தாலும் அவன் என்ன செய்வான், இன்னொரு வாய்க்கால் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்பான். 2 வாய்க்காலை கொடுத்தோம் என்று சொன்னால் 3வது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுவான். இவனுடைய வந்து மண்ணு தான் இவனுடைய வயிற்று நிறைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு ஒரு ஹதீஸில் வருது. அது புகாரி முஸ்லிம்லாம் வருது. அந்த ஹதீஸை கொண்டாந்து குர்ஆன் யாராவது எழுதி வச்சுட்டார் போல இருக்கு. என்ன செய்யறது, அந்த ஹதீஸை கராபிகா அவர் குர்ஆனை வந்து அது யார், இது அதிகமாக வந்து இந்த உபய் இப்னு கஅப் தான் போட்டு விளையாட்டும் வருது. உபய் இப்னு கஅப்ங்கிற ஆள் வழியாகத்தான் இந்த குர்ஆனில் வந்து அவர் கிதாபில் அப்படி இருந்துச்சு, அவர் கிதாபில் அவரை மென்ஷன் பண்ணி தான் எல்லாம் அடிக்கிறாங்க பெரும்பாலும். உபய் இப்னு கஅப் சொல்கிறாரு, என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரணி அன் அக்ரா அலைக்கல் குர்ஆன், உங்கள் மீது குர்ஆனை வந்து ஓதி காட்ட அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படி சொன்ன உடனே உபய் இப்னு கஅப் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களாம், நீ ஓதி காட்டுப்பா, உன்னை ஓத சொல்லி நான் கேட்கணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டாண்டாங்களாம். உடனே ஓத ஆரம்பிச்சாரான். லம் யகுன் இல்லதீன கஃபரூன்னு சூரா இருக்குல்ல, பையினா, சூரத்துல் பையினான்னு வரும், அம்மை ஜுஸில் வரும், லம் யகுன்ங்கிற சூரா வரும்ல, அதை ஓதிட்டு வரும்போது அதில் ஒரு வசனமாக ஓதுறாராம். இப்படி, உளவு அன்ன இப்னு ஆதம் சஅல வாதியன் மின்மாலின். இந்த நடையே குர்ஆன் நடையா இல்லை, பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். குர்ஆனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த இலக்கிய நயம் அதெல்லாம் இல்லை, ஸோ சாதாரண வசனம் மாதிரி இருக்குது. உளவு அன்ன இப்னு ஆதம் சஅல வாதியன் மின்மாலின் ஃபஊத்திஹி லசஅல சானியன், உளவு சஅல சானியன் ஃபஊத்திஹி லசஅல சாலிசன் ஒலா யம்லவு ஜாஃப இப்னு ஆதம் இல்ல துராப் வயத்துபுல்லாஹ் அலாமன் தாப் ஒயின்ன தாலிக்கு தீன் அல் கைம் இந்தல்லாஹி அல் ஹனீஃபியத்து கைரல் முஷ்ரிக்கத்தி ஒலல் யஹூதியத்தி ஒலல் நசரானியத்தி ஒமையஃபல் ஹைரன் ஃபொலைஃபர்ஹு என்ற ஒரு வசனமும் இருந்ததாம். லம் யகுன் இல்லதீனங்கிற சூராவுல உபய் இப்னு கஅப் ஓதுனாராம். அந்த இதில் எதை ஓதுனாராம், இதையும் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஓதி காட்டினாராம். ஓதி காட்டினது எங்கே போச்சு, ஏன் காணா? ஓதி காட்டினார்னு இது நம்புறீங்க, ஒருவர் 2 பேர் சொல்லக்கூடிய அறிவிப்பை நம்புறீங்க, ஒட்டுமொத்த உம்மத்தும் இதை வந்து ஏற்றுக்கிறலையே, எழுதலையே. ஒட்டுமொத்த உம்மத்தும் எதை குர்ஆன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதில் இந்த மெசேஜை காணாம. அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, ஒத்தவரில் அடிச்சு விட்டுருணும், குர்ஆன்டா இதான்பா குர்ஆன் தான் இருக்குது, அட்டை டு அட்டை தான் குர்ஆன், இதில் இல்லாததை அதில் இருந்துச்சு, இதில் இருந்துச்சு எவராவது சொன்னார்னு சொன்னால் அவ்வளோ பொய். ஏன் பொய்ங்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் மூத்தா போனோம், இந்த மாதிரி குழப்பம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள்லாம் கூடி ஆய்வு செஞ்சு அலசி என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாருடைய ஏட்டையும் கொண்டு வாண்டு பார்த்து செக் பண்ணி, அனைவருடைய மனப்பாடத்தின் அடிப்படையில் உள்ளதையும் செக் பண்ணி, இவ்வளவு தான் குர்ஆன், மற்றதெல்லாம் நீங்களாக எழுதிக்கிட்டது, கூட எழுதுனது கண்டுபிடிச்சி சீர் பண்ணிட்ட பிறகு அப்புறம் என்னத்துக்கு போட்டுட்டு இதெல்லாம் குர்ஆன்ங்கிறீங்க. அப்போ யாரெல்லாம் அந்த குர்ஆனில் எது குர்ஆன் என்று நமக்கு எது வந்திருக்கிறதோ அது இல்லாதது வந்து அவர் இப்படி ஓதுனாரு, இவர் அப்படி ஓதுனாரு, அதில் இப்படி இருக்குது, இதில் அப்படி இருக்குன்னா தூக்கி போட்டுருணும். அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது. இருந்தால் அவர் பிழை செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து இதே விஷயந்தான் இப்போ சொன்னோம்ல, இதே விஷயந்தான் திரும்ப வருகிறது. இன்ன தாத்தத்தீன் இந்தல்லாஹில் ஹனீஃபியத்து முஸ்லிமா லல் யஹூதியத்து ஒலன் நசாரா மையாமல் ஹைரன் ஃபொலை பொருகு லவ் இப்படி ஆதம் வாதியர் இப்படின்னு சொல்லி இதெல்லாம் அதில் இருந்துச்சு. லம் யகுன் இல்லதீன கஃபருங்கிற சூறாவில் இது இருந்ததுன்னு சொல்லி சொன்னார். இது வந்து திருமதியில் வர்றது மட்டும் இல்லை, ஹாதா ஹதீஸுன் ஹசனுன் சஹீஹுன்னு போட்டுவிட்டார். இது சஹீஹான ஹதீஸு. என்ன சஹீஹான ஹதீஸு, ஆளுக்கு சரியாக இருந்தால் சரியான ஹதீஸ், அவ்வளவுதான். குர்ஆனோட யுத்தம் செய்யுதுங்கன்னு சொன்னால் சரியான ஹதீஸுங்கிறார் அவர். இது குர்ஆனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யப்படுகிறது. குர்ஆனில் சந்தேகத்தை கிளப்பி விட்டால் எல்லாம் அடிபட்டு, இஸ்லாம் அடிபட்டு போயிடும். அப்படியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 6830 ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், இன்னா குன்னா நக்ரூ ஃபீமா நக்ரவு மின் கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம். என்ன ஓதிக்கொண்டிருந்தோம், அல்லாஹ் தர்கபு அன் ஆபாயிக்கும், உங்கள் பெற்றோர்களை புறக்கணிக்காதீர்கள், இன்னஹு குஃப்ரும்பிக்கும், அது வந்து அது நிராகரிப்பாகிவிடும். குஃப்ரும்பிக்கும் அன் தர்கபு ஆபாயிக்கும், பெற்றோர்களை வந்து புறக்கணிக்கிறது குஃப்ராகிவிடும். இன்ன குஃப்ரம்பிக்கும் இன்ன குஃப்ரம்பிக்கும் அன் தர்கபு அன் ஆபாயிக்கும்,
அதாவது உங்கள் பெற்றோர்களை புறக்கணிப்பது தான் பெரிய குஃபுரு, இறை மறுப்பு என்று குர்ஆனில் நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம் என்று இப்னு அப்பாஸ் சொன்னதாக புகாரில் வருது. அது ஓதிக்கொண்டது எங்கே போச்சு? இப்போ புகாரில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட கேட்டால் அந்த கூட்டங்கள்கிட்ட போய் கேட்டோம்னா புகாரில் வந்துருச்சுன்றுவாங்க. புகாரில் வந்துருச்சுப்பா, அது எங்கேப்பா? அது குர்ஆன்லன்னு இருந்திருக்கு. குர்ஆன்ல இருந்து ஓதியிருக்காருல்ல. குர்ஆன்ல இருந்து ஓதினார்னு சொன்னால் அந்த அந்த வசனம் குர்ஆனில் இப்போ இருக்கணுமே, எங்கேயாவது இருக்கணுமே. அது ஏன் இல்லை? ஓதுனது வந்து ஏன் மற்றவங்க ஏன் மனப்பாடம் பண்ணலை? அது ஏன் அந்த ஏட்டில் எழுதப்படலை? பச்சையாக இருக்குது. இந்த 6800 இந்த ஒரு இந்த ஒரு ஹதீஸ் கேளுங்க. இது எங்கேப்பா அந்த வசனம் எங்கன்னு கேளுங்க. பெற்றோர் நிராகரிக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் கருத்து நல்ல கருத்து தான். இதை குர்ஆன் என்று சொல்வதற்கு என்ன ஒரு ரீசன்? என்ன ஒரு ரீசனும் கிடையாது. அப்போ இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துக்கிட்டு குர்ஆனில் வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இதை பார்க்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பலவீனமான நூல்களில் மாத்திரம் இருக்கலை. முதல் தரம்னு சொல்லக்கூடிய புகாரியில் இருக்கிறது, இது மாதிரி முஸ்லீமில் இருக்கிறது, இன்னும் பல நூல்களில் இருக்கிறது. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா குர்ஆனை மறுக்கிறீங்கன்னு இருக்கும். இதை நம்புனீங்கன்னு சொன்னால் அப்போ இப்போ அப்படி ஒன்று இருந்துச்சு, இப்போ குர்ஆனில் இப்போ இல்லை. இப்போ குர்ஆனில் வந்து ஓதுன வந்து நீக்கப்பட்டிருக்குது, ஓதி கொண்டதை நெஞ்சிருக்கிறாங்க, பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. அல்லாஹ் பாதுகாத்தான் என்பது பொய்ன்னு சொல்ல வர்றீங்க. இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கல. இதுகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ குர்ஆனில் இருக்குங்கிறீங்க. அப்போ காணமே. இன்னானஹுனு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த அறிவுரையை நாம் தான் இறைக்கணும், நாமே பாதுகாப்போம் நல்லா சொல்கிறானே. அப்போ காணாமல் எங்கே போச்சு அது? அப்போ குர்ஆன் பாதுகாக்கப்படலை. குர்ஆன் பாதுகாக்கப்படலைங்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஹதீஸுகளா? குர்ஆன் பாதுகாக்கப்படலைன்னு ஒரு கருத்து சொன்னால் அது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம் பாருங்களேன். அல்லாவுக்கு அவனுடைய வேதத்தை பாதுகாக்க தெரியலைங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு சும்மா சில சகாபாக்கள் சொன்னால் ஏற்றுக்கிறனா சொன்னால் இவங்கெல்லாம் மண்டையில் ஏற்றி வச்சுக்கிட்டு வந்துருச்சுல, புகாரில் வந்துருச்சுல. புகாரில் வந்தால் அல்லாவுடைய வேதத்தை மிதிச்சாலும் ஓகேயா? அது மதிப்பு இல்லை. குர்ஆனை பற்றின மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஹதீஸுகளையாவது மதிக்கிறாங்களே தவிர குர்ஆனை மதிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்களாக இருக்கிறார். இவங்க பண்ண இந்த வேலையினால தான் மேற்கத்திய உலகத்தில் உள்ளவங்க குர்ஆனுக்கு எதிராக பல கேள்விகள்லாம் கேட்குறான். இதைத்தான் கேட்குறான், எங்கடா உங்கள் வசனம் பாதுகாக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் கேட்குறான், விவாதங்களில் கேட்குறான். அந்த வசனங்கள்லாம் பாதுகாக்கப்பட்டுருக்குங்கிறீங்களே குர்ஆனு, இப்போ அந்த வசனத்தை காணாமல் இருந்துச்சுன்னு உங்கள் புகாரில் இருக்குது, அது எங்கேன்னு கேட்குறான். முள்ளிங்க திருண்டு முழிக்க தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் அது வராது. ஏன்? குர்ஆனில் இல்லைன்னா இதாண்டா குர்ஆனு, இந்த 2 அட்டை டு அட்டை தான் குர்ஆன், அதில் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இது பொய். அப்படி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை தயார்படுத்தி கொண்டால்தான் குர்ஆனுக்கு எதிரானவர்கள் இதெல்லாம் எடுத்து ஆதாரமாக காட்டுறாங்க. நாசிக் மன்சூக்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கெல்லாம் ஆதாரமாக காட்டுறாங்க. அதை விளைவிக்கிறங்க. இன்னும் சில இந்த ஷியா போகிற அவங்க என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆனில் நிறைய வசனங்கள்லாம் சூறாக்கள்லாம் விடுபட்டு இருக்குன்னு வர கதையை விடுறாங்க. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்து பார்ப்போம்.